ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேல்ரோஜன் கிரைம் டைரிஸ். 1997 வருஷம் யூஎஸ்ல இருக்க உத்தாங்கிற ஸ்டேட்ல ரிவர்டன் ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல ஆனிங்கிற ஒரு பெண் குழந்தை பிறக்குது. ஒரு சின்ன குழந்தையோட வாழ்க்கை, அதுவும் ஒரு பெண் குழந்தையோட வாழ்க்கை எப்படியெல்லாம் இருக்கக்கூடாதோ அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஆனியோட வாழ்க்கை சின்ன வயசுல இருந்தே ஒரு கரடு முரடான வாழ்க்கையா இருந்திருக்கு. இவங்க பிறந்ததுல இருந்தே அவங்க அம்மா அப்பாக்குள்ள நிறைய சண்டை வந்து ஒரு ஸ்டேஜ்ல ரெண்டு பேருமே கம்ப்ளீட்டா பிரிஞ்சு போயிடுறாங்க. ஈவன் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பெண் குழந்தைய வளர்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னதுனால இந்த ஆனி வேற வழியே இல்லாம ஃபாஸ்டர் கேர்ல வளர ஆரம்பிக்கிறாங்க. சைல்டு ப்ரொடெக்ஷன் சர்வீஸ்னு ஒரு டீம் இருக்கும். யூஎஸ்ல இருக்க எல்லா குழந்தைகளையும் பாதுகாக்கிறது இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்கு. அப்படிப்பட்ட சைல்டு ப்ரொடெக்ஷன் சர்வீஸ்ல வெரோனிகான ஒரு பெண்மணி இருக்காங்க. அந்த பெண்மணி தான் இந்த ஆனியை பார்த்துட்டு வராங்க. இந்த ஆனியோட வாழ்க்கை எப்படி இருக்கு, ஃபாஸ்டர் கேர்ல சரியா இருக்காங்களா, இவங்களை நல்லா பாத்துக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி வெரோனிகா ஆனியை க்ளோஸா ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது இந்த வெரோனிகாங்கிற பெண்மணிக்கும் ஆனிங்கிற இந்த சின்ன பொண்ணுக்கும் ஒரு பயங்கரமான பாண்டு ஏற்படுது. ஆனிக்கு 8 வயசு இருக்கும்போது இந்த வெரோனிகா என்ன மாதிரி முடிவு பண்றாங்கன்னா, இந்த ஆனி அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போனதுனால சரி எதுக்கு நம்ம அங்கங்க போய் ஃபாஸ்டர் கேர்ல விட்டுட்டு தானே இந்த ஆனியை எடுத்து வளர்க்கலாம், தானே ஒரு ஃபாஸ்டர் பேரண்டா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு இந்த ஆனியை தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. இந்த வெரோனிகாக்கு ஏற்கனவே 2 சின்ன குழந்தைகள் இருக்கு. இப்ப ஆனியும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வெரோனிகா அவங்க கணவர் 2 பேரும் ஃபுல் டைம் வேலை பார்க்கறதுனால இன்கேஸ் இவங்க வீட்டுல இல்லாத டைத்துல இவங்களோட 2 சின்ன பசங்களையும் இந்த ஆனி நல்லாவே பாத்துக்கிறாங்க. இப்படியே பல வருடங்கள் உருண்டோடி போகுது. இந்த ஆனிக்கு 15 வயசு இருக்கும்போது கிறிஸ்டோபர் அப்படிங்கிற ஒரு சின்ன பையனை காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த கிறிஸ்டோபருக்கு 14 வயசு ஆகுது. எஸ், நீங்க கரெக்டா தான் கேட்டிருக்கீங்க. இந்த பெண்ணுக்கு 15 வயசு, அந்த பையனுக்கு 14 வயசு. 2 பேருமே உயிருக்குயிரை காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க. பட் இந்த காதல் ஆனியோட வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போகுது அப்படிங்கிறத இனிஷியல் ஸ்டேஜ்ல ஆனி உணர்ந்திருக்கல. ஆனிய வெரோனிகாங்கிற அந்த பெண்மணி நல்லா பாத்துக்கிறாங்க, ஒரு காதலர் இருக்காரு. இப்படி இவங்க வாழ்க்கை ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு. இந்த டைத்துல ஒரு நாள் இந்த ஆனியோட வாழ்க்கையில மிகப்பெரிய அதிர்ச்சியான நிகழ்வு நிகழ ஆரம்பிக்குது. தான் கர்ப்பமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஆனி உணர ஆரம்பிக்கிறாங்க. ஒரு 15 வயசு பொண்ணு ஒரு 14 வயசு பையன் மூலமா கர்ப்பமானதுனால இது ரொம்ப டூ இயர்லி அப்படிங்கிறதுனால ஆனிக்கு இந்த சிச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்றதுனே தெரியல. தன்னோட ஃபாஸ்டர் கேர் பேரண்ட் வெரோனிகாட்ட சொன்னா அவங்க எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியாது, யார்கிட்ட போய் என்ன சொல்றதுனே தெரியல. உண்மையிலேயே இந்த ஃபாஸ்டர் கேர் பேரண்ட் வெரோனிகா ஆனியை நல்லாவே பார்த்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கெட்ட பேரை உண்டு பண்ணிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி இந்த ஆனிக்கு தோண ஆரம்பிக்குது. ஒரு நாள் வெரோனிகா வழக்கம் போல வேலைக்கு போகும்போது தன்னோட 2 குழந்தைகளையும் ஆனி கிட்ட கொடுத்துட்டு போறாங்க. நான் ஈவினிங் வர்ற வரைக்கும் நல்லா பார்த்துக்கொண்டு ஆனியும் குழந்தைகளை நல்லா பார்த்துட்டு இருக்காங்க. சரியா சாயங்காலம் 7 மணிக்கு வெரோனிகா வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வர்றாங்க. வந்தவன ஆனி எப்படி இருக்கு, ஹவ் வாஸ் யுவர் டே அப்படின்னு எல்லாமே கேட்டுட்டு சரி என்னோட ரூமுக்கு போய் நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு வெரோனிகா அவங்க ரூமுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு போயிட்டு வந்து பாக்குறாங்க. ஹால்ல அவங்களோட 2 குழந்தைகள் மட்டும் தனியா இருக்கு. ஆனியை காணோம். ஆனி அப்படின்னு கூட்டு பாக்குறாங்க. வீடு ஃபுல்லா தேடி பாக்குறாங்க. எங்கேயுமே ஆனி அவங்களால கண்டுபிடிக்க முடியல. ஃபைனலா ஆனியோட பெட்ரூம்ல ஒரு லெட்டரை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த லெட்டர்ல ஆனி என்ன எழுதியிருக்காங்கன்னா, நீங்க எனக்கு ஒரு நல்ல ஃபாஸ்டர் கேர் தாயா இருந்திருக்கீங்க, என்னை நல்லா பார்த்துக்கிட்டீங்க, அதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. பட் நான் உங்களுக்கு கெட்ட பேர் ஏற்படுற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டேன், உங்ககிட்ட இருந்து நிறைய விஷயங்களை மறைச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி தன்னோட காதலை பத்தியும் தான் கர்ப்பமா இருக்கும் அப்படிங்கிற அந்த தகவலை பத்தியும் எதையுமே மென்ஷன் பண்ணாம உண்மையிலே இதுவரைக்கும் என்னை நல்லா பார்த்துக்கிட்டதுக்கு மிகவும் நன்றி. இனிமேல் நான் உங்க கூட வளர்றதுக்கு தகுதி இல்லாத ஒரு பெண்ணா மாறிட்டேன். அதனால இப்ப நான் வீட்டை விட்டு கிளம்பி போறேன். நேரா கலிபோர்னியாவுக்கு போயிட்டு புதுசா ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்க போறேன். தயவு செய்து நீங்க என்ன தேடாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு காணாம போயிடுறாங்க. இந்த லெட்டரை பார்த்தவன வெரோனிகாவுக்கு பயங்கர ஷாக் ஆயிருக்கு. உடனே இதை பத்தி போலீஸுக்கு தகவல் சொல்றாங்க. பிகாஸ் ஃபாஸ்டர் கேர்ல இருக்கும்போது ஒரு குழந்தை காணாம போச்சு அப்படின்னா உண்மையிலேயே அந்த ஃபாஸ்டர் பேரண்ட்டுக்கு அது ஒரு மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தும். உடனே இவங்க போலீஸுக்கு தகவல் கொடுக்குறாங்க. போலீஸ் இந்த ஆனியை வலை வீசி தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனி காணாம போய் 2 நாள் கழிச்சு இவங்க வீட்டுல இருந்து சில மைல் தொலைவில் இருக்க ஜோர்டன் ரிவருக்கு பக்கத்துல இந்த ஆனியோட ஷூஸை கண்டுபிடிக்கிறாங்க. பட் அந்த ஷூஸ்ல ஃபுல்லா ரத்தமா இருக்கிறத பார்த்தவனே எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு, ஆனி ஏதோ ஒரு மிகப்பெரிய பேராபத்துல இருக்காங்கன்ட்டு. கூடிய விரைவில் நம்ம ஆனியை கண்டுபிடிக்கலனா அவங்கள உயிரோட கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்ட்டு போலீஸ் 24 மணி நேரமும் இந்த ஆனியை தேடிட்டு இருக்கும்போது அவங்களோட ஷூஸ் எங்க கண்டுபிடிக்கப்பட்டதோ அங்க இருந்து சில மைல் தொலைவில் இந்த ஆனியோட இறந்த உடலை கண்டுபிடிக்கிறாங்க. அவங்க உடல் கண்டுபிடிக்கப்பட்ட பொசிஷனை பார்த்தவனே ரொம்ப கொடூரமா இருக்கு. அவங்க உடம்புல எங்க பார்த்தாலும் காயமா இருக்கு.
பிளண்ட் ஃபோர்ஸ் ட்ராமான்னு சொல்லுவாங்க. ஒரு கடினமான பொருளை வச்சு அவங்க தலையில தாக்குனதுனால தான் அவங்களோட மரணம் நிகழ்ந்திருக்கு. பட் வந்த கொலைகாரன் இவங்க கிட்ட தவறா நடந்துக்கல அப்படிங்கறதும் தெரிய வருது. போலீஸ் இனிஷியலா என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா, இந்த ஆனியை யாரோ கடத்திட்டு போயிட்டு கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. பட் ஆனி எழுதி வச்ச லெட்டரை பார்க்கும்போது அவங்க விருப்பத்தோட தான் இந்த வீட்டை விட்டு போயிருக்காங்க. மேபி வேற ஏதோ ஒரு நபர் கூட போயிருக்கலாம், இல்ல இந்த வாழ்க்கை பிடிக்காம அவங்க தனியா வாலண்டியரா விருப்பப்பட்டு தான் போயிருக்காங்க. அப்படி மேபி அவங்க தனியா போகும்போது ஏதாவது ஒரு தவறான நபர்கிட்ட மாட்டிருக்கலாமோ அப்படிங்கிற ஆங்கிள் கூட போலீஸ் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. போலீஸ் இந்த ஆனியை பத்தி பேக்ரவுண்ட் செக் பண்ணி பார்க்கும்போது இந்த ஆனிக்கு 14 வயசுல கிறிஸ்டோபர்ங்கிற ஒரு காதலன் இருக்கான்னு தெரியவிட்டு அவனை விசாரணை கூட்டிட்டு வராங்க. கிறிஸ்டோபருக்கு ஜஸ்ட் 14 வயசு அப்படிங்கிறதுனால ஒரு சின்ன பையனை டைரக்டா விசாரிக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக கிறிஸ்டோபர் அப்பாவோட மேற்பார்வையில இந்த கிறிஸ்டோபர் கிட்ட போலீஸ் விசாரணை பண்றாங்க. அப்ப கிறிஸ்டோபர் என்ன சொல்றான், ஆனி எப்போ காணாம போனாலும் அதுக்கு ஜஸ்ட் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அவங்கள நான் மீட் பண்ணேன். பட் அதுக்கப்புறம் நான் ஆனியை மீட் பண்ணல, அவங்களோட எந்த கான்டாக்டும் இல்லை அப்படிங்கிற மாதிரி கிறிஸ்டோபர் சொல்லும்போது போலீஸ் எதேச்சியா இந்த கிறிஸ்டோபரோட ஷூஸ் பார்க்குறாங்க. அந்த ஷூஸ்ல நிறைய ரத்த கரைகள் இருக்கிறத பார்க்குறாங்க. அந்த ரத்த கரைகளை டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது சந்தேகமே கிடையாது, அது கொலை செய்யப்பட்ட ஆனிக்கு சொந்தமான ரத்த கரைகள் தெரிய வருது. பட் உன்னோட ஷூல ஆனியோட ரத்தம் எப்படி வந்தது அப்படிங்கிறதுக்கு இந்த கிறிஸ்டோபர் ஒரு தியரி சொல்றான். அவன் என்ன சொல்றானா, நானும் ஆனியும் பல வருடங்கள் காதலிச்சுட்டு வரோம். அப்படி நாங்க 2 பேரும் ஒன்னா இருக்கும்போது ஆனிக்கு அடிக்கடி நோஸ் ப்ளீடிங் ப்ராப்ளம் இருக்கு, அவங்க மூக்குல இருந்து ரத்தம் வரும். அப்படி ஒரு நாள் வந்த ரத்தம் எதேச்சியா என்னோட ஷூஸ்ல பட்டுச்சு. மற்றபடி ஆனியோட கொலைக்கும் டிஸ்அப்பியரன்ஸுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி கிறிஸ்டோபர் சொன்னா கூட அவனோட ஷூஸ்ல ஆனியோட ரத்த கரைகளை கண்டுபிடிச்சதுனால இப்போ போலீஸோட முழு ஃபோக்கஸும் இந்த கிறிஸ்டோபர் மேலதான் இருக்கு. கொலை செய்யப்பட்ட ஆனிக்கும் இந்த ஆனியோட காதலர் கிறிஸ்டோபருக்கும் ஸ்பென்சர் அப்படிங்கிற ஒரு காமன் ஃப்ரெண்ட் இருக்கான். அந்த ஃப்ரெண்டை கூப்பிட்டு போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது அவன் என்ன பண்றான், போலீஸ் கேட்கிற கேள்விக்கெல்லாம் நிறைய தடுமாற்றத்தோட பதில் சொல்லிட்டே இருக்கான். கிட்டத்தட்ட ஒரு 2-3 மணி நேரம் போலீஸ் அவனை விசாரணை பண்ணும்போது ஒரு போலீஸ் அதிகாரி ஒரு முக்கியமான விஷயத்தை நோட் பண்றாரு. அதாவது இவர் போலீஸ் கிட்ட இந்த ஸ்பென்சர்ங்கிற பையன் ஆன்சர் சொல்லிட்டு இருக்கும்போதே கீழே வச்சு தன்னோட போனை பார்த்துட்டே இருக்கான். போன்ல கண்டினியூஸா டைப் பண்ணிட்டே இருக்கான். போலீஸ் கேட்குறாங்க, தம்பி உன் போனை ஒரு நிமிஷம் கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட போனை வாங்கி பார்க்கும்போது அவன் நிறைய பெண்களோட போலீஸ் கிட்ட பேசிட்டு இருக்கும்போதே சேட் பண்ணிட்டு இருக்கான். பட் அதே டைத்தில் அவனோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் கிறிஸ்டோபர் கிட்டையும் சேட் பண்ணிட்டு இருக்கான். அப்படி என்ன கிறிஸ்டோபர் அண்ட் ஸ்பென்சர் 2 பேரும் சேட் பண்றாங்க அப்படின்னா, போலீஸ் என்ன மாதிரிலாம் கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு இவன் கிறிஸ்டோபருக்கு ஒரு மெசேஜ் அனுப்புறான். போலீஸ் கிட்ட இவன் என்ன மாதிரிலாம் பதில் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி கிறிஸ்டோபர் திரும்ப ஒரு பதில் அனுப்புறான். பிகாஸ் இனிஷியலா இந்த கிறிஸ்டோபரை போலீஸ் விசாரிக்கும் போது அவனோட ஷூஸ்ல ஆனியோட ரத்த கரைகள் இருந்தப்போ அது நோஸ் ப்ளீடிங் மூலமா வந்தது அப்படிங்கிற மாதிரி கிறிஸ்டோபர் சொல்லியிருந்தான். அந்த தியரியை சப்போர்ட் பண்ற மாதிரி, எஸ் ஏற்கனவே ஆனிக்கு நோஸ் ப்ளீடிங் ப்ராப்ளம் இருக்கு, அடிக்கடி நாங்க பேசிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நோஸ்ல இருந்து ப்ளீட் ஆகும் அப்படிங்கிற ஒரு தகவலை நீ போலீஸ் கிட்ட சொல்லுன்னு கிறிஸ்டோபர் இந்த ஸ்பென்சருக்கு கண்டினியூஸா பேரலா மெசேஜ் அனுப்பிச்சிட்டே இருக்கான். இந்த போன் தகவலை வச்சு பார்க்கும்போதே போலீஸுக்கு நல்லா தெரியுது இவங்க 2 பேரும் சேர்ந்து ஏதோ ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. பட் அது என்ன பண்ணியிருக்காங்கிறது போலீஸுக்கு தெரியல. இப்போ போலீஸ் என்ன பண்றாங்க, அந்த கிறிஸ்டோபரை திரும்ப விசாரணை கூட்டிட்டு வராங்க. கிறிஸ்டோபர், உனக்கு அகைன்ஸ்டா நிறைய தடயங்கள் நாங்கள் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டு இருக்கோம், நீ உண்மையை சொல்லு, ஆனியை என்ன பண்ண, ஆனிக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லும் போது இப்படியே கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு இருந்த அந்த கிறிஸ்டோபர் என்ன சொல்றான், சரி ஓகே சார் நான் எல்லா உண்மையும் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த கிறிஸ்டோபர் என்ன சொல்றான்னா, நாங்க படிக்கிற ஸ்கூல்லையே எல்ஜே அப்படின்னு ஒரு மோசமான ஒரு ரவுடி பையன் இருக்கான், அவனுக்கு ஆனி மேல ரொம்ப நாளாவே ஒரு கண் இருக்கு, நாங்க 2 பேரும் காதலிக்கிறத பார்த்து பொறாமப்பட்டுட்டு பல டைம் எங்களை வந்து தொந்தரவு பண்ணியிருக்கான், ஆனி கிட்ட இருந்து பிரிஞ்சு போக சொல்லி என்ன மிரட்டியிருக்கான், எங்க 2 பேத்தையும் கொலை பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி கூட மிரட்டியிருக்கான்னு சொல்றான். இதே டைத்தில் இந்த கேஸுக்கு இந்த எல்ஜேங்கிற நபருக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இந்த கிறிஸ்டோபரோட ஃப்ரெண்டு ஸ்பென்சருங்கிற அந்த பையனும் என்ன சொல்றான், கிறிஸ்டோபர் சொல்றது கரெக்டு தான், ஒரு டைம் இந்த எல்ஜேங்கிற நபர் ஆனியோட லேப்டாப்பை ஹேக் பண்ணி நிறைய பிரச்சனை கொடுத்துட்டு இருந்தான், ஈவன் ஆனியோட லேப்டாப்ல இருந்தே இந்த கிறிஸ்டோபருக்கு ஒரு த்ரெட்டனிங் மெசேஜ் கூட அனுப்பிச்சிருந்தான் அப்படிங்கிற மாதிரி நிறைய தகவலை சொல்றாங்க. அதே டைத்தில் போலீஸ் இந்த ஆனியோட கிளாஸ் டீச்சரை பற்றி விசாரிக்கும் போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எஸ் ஒரு டைம் இந்த ஆனியோட லேப்டாப்பை யாரோ ஹேக் பண்ணாங்கன்னு சொல்லும்போது இப்போ இந்த ஸ்பென்சருங்கிற பையன் சொல்ற தியரி கொஞ்சம் ஒத்து போறதுனால உண்மையிலேயே எல்ஜே அப்படின்னு ஒரு கேரக்டர் இருக்கானோ, அவன் தான் ஆனியை ஏதாவது பண்ணியிருப்பானோ அப்படிங்கிற ஆங்கிளில் போலீஸ் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க ஸ்கூல் ஃபுல்லாக விசாரிக்கிறாங்க, அந்த சரௌண்டிங்கில் விசாரிக்கிறாங்க, ஆனியோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட விசாரிக்கிறாங்க. பட் யாராலையும் எல்ஜே அப்படிங்கிற அந்த நபரை பற்றி தகவல் கொடுக்க முடியல. உண்மையிலேயே எல்ஜே அப்படிங்கிற நபர் இந்த உலகத்தில் இருக்காரா, இல்லை அது ஒரு கற்பனை கதாபாத்திரமாக இருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி கூட போலீஸ் சந்தேகம் வந்துருச்சு. போலீஸ் கிட்டத்தட்ட 1.5 மாதம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த எல்ஜேவை பற்றி விசாரிக்கிறாங்க. கடைசியில் தான் போலீஸுக்கு தெரிய வருது எல்ஜே அப்படிங்கிற கேரக்டர் இந்த உலகத்தில் கிடையாது. இந்த கிறிஸ்டோபரும்
ஸ்பென்சரும் கற்பனையா உருவாக்குன அந்த கதாபாத்திரத்தோட பேரு தான் எல்ஜன் தெரிய வரவிட்டு போலீஸுக்கு பயங்கர ஷாக் ஆயிடுச்சு. இந்த கிறிஸ்டோபர் மேல பயங்கர கோபம் வந்துருச்சு. கிட்டத்தட்ட ஒரு மாசம் போலீஸ் ஃபோர்ஸும் சரி, போலீஸோட டயத்தையும் பணத்தையும் இந்த தவறான தகவலால அவ்வளவு தூரம் விரயம் பண்ண வச்சிருக்காங்க. போலீஸுக்கு இப்ப இந்த கிறிஸ்டோபர் மேல ரொம்ப சந்தேகம் இருந்தா கூட அவங்க சந்தேகத்துக்கு நேரா வலு சேர்க்கிற மாதிரி நிறைய தகவல்கள் கிடைக்க ஆரம்பிக்குது. ஆனி கொலை செய்யப்பட்டப்ப இந்த கிறிஸ்டோபர் எங்க இருந்தான்னு போலீஸ் விசாரிக்கும் போது இந்த கிறிஸ்டோபரோட பாட்டி வில்மா அப்படிங்கிற ஒரு பெண்மணி வீட்டில் தான் அவன் நைட்டு ஃபுல்லாக தங்கியிருந்தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இப்போ அந்த வில்மாங்கிற பாட்டியோட வீட்டு ஃபோன் ரெக்கார்டை செக் பண்ணி பார்க்கும்போது எப்போ ஆனி கொலை செய்யப்பட்டாங்களோ அப்போ 2 டைம் அந்த பாட்டி இந்த கிறிஸ்டோபர் கால் பண்ணியிருக்காங்க. உண்மையிலே கிறிஸ்டோபர் அவங்க பாட்டி வீட்டில் இருந்தா எதுக்காக அவங்க பாட்டி 2 டைம் கிறிஸ்டோபருக்கு கால் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டவுட் போலீஸுக்கு வந்து விசாரிக்கும் போது பாட்டி என்ன சொல்றாங்கன்னா, நான் ஒரே ஒரு டைம் தான் கிறிஸ்டோபர் கால் பண்ணேன், அப்போ கூட அவன் உண்மையிலே இங்கே இருக்காங்கிறது எனக்கு மறந்து போய் கால் பண்ணிட்டேன், அதனால் நீங்கள் 2வது நான் கால் பண்ணேன்னு சொல்லது போய் நான் ஒரே ஒரு கால் தான் பண்ணேங்கிற மாதிரி அந்த பாட்டி சொல்கிறாங்க. பட் ஆஸ் பர் த ஃபோன் ரெக்கார்டு அந்த பாட்டி 2 டைம் அவனுக்கு கால் பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி போலீஸுக்கு நெருடலாக இருக்கிற இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வில்மாங்கிற பாட்டி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நைட்டு 11 மணிக்கு இவன் போய் பெட்டில் படுத்து தூங்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் இந்த கிறிஸ்டோபர் கரெக்டாக 12:47 மணிக்கு அவங்க பாட்டிக்கு ஒரு கால் பண்ணியிருக்கான். 11 மணிக்கு தூங்கின பையன் எதுக்காக நைட்டு 12:45 மணிக்கு தன்னோட பாட்டிக்கு கால் பண்ணணும்? அப்போ ஏற்கனவே அவங்க வீட்டில் சொன்னது எல்லாமே பொய்ன்னு தெரிய வருது. ஆனி கொலை செய்யப்பட்டப்ப கிறிஸ்டோபர் அவங்க பாட்டி வீட்டில் இருந்தான் அப்படின்னு சொன்னது போய், அவன் 11 மணிக்கெல்லாம் போய் படுத்து தூங்கிட்டான் அப்படின்னு சொன்னது போய், இப்படி இந்த கிறிஸ்டோபருக்கு அகென்ஸ்டாக இவ்வளவு தடயங்கள் இருந்தால் கூட இவன் தான் ஆனியை கொலை பண்ணா அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு டைரக்டான எவிடன்ஸும் போலீஸ் கிட்ட இல்லை. இந்த கிறிஸ்டோபருக்கு அகென்ஸ்டாக இவ்வளவு தடயங்கள் இருந்தால் கூட அவனை அரெஸ்ட் பண்ண முடியாத மாதிரி ஒரு சூழ்நிலை போலீஸ் கிட்ட இருக்கு. பிகாஸ் அவனை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு எந்த ஒரு டைரக்டான எவிடன்ஸும் இல்லை. இந்த டயத்தில் ஜோனாங்கிற ஒரு பெண்மணி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை காண்டாக்ட் பண்ணி, சார் ஆனிங்கிற அந்த பெண்மணியை யார் கொலை பண்ணாங்கன்னு எனக்கு தெரியுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. போலீஸ் சொன்னாங்க, சரி உனக்கு என்ன தெரியும் அதை பற்றி சொல்லுன்னு சொல்லும்போது இந்த ஜோனாக்கு ரொம்ப நாளாகவே போதை மருந்து பழக்கம் இருக்கு. இவங்க போதை மருந்தில் ஈடுபட்டாங்க அப்படிங்கிறதுக்காக பல வழக்குகள் இவங்க மேலே பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்போ அந்த ஜோனா என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஏன் மேலே பதியப்பட்ட எல்லா வழக்கையும் ட்ராப் பண்ணுறேன்னு கமிட்மெண்ட் கொடுங்க, அப்போது இந்த ஆனியை யார் கொலை பண்ணாங்கிற அவ்வளவு கிளியரான தகவலை நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லப்பட்டு போலீஸ் வேறு வழியே இல்லாமல் இந்த ஜோனாவோட ஒரு டீலிங் பேசுகிறாங்க. அப்போ ஜோனா என்ன சொன்னாங்கன்னா, ஒரு நாள் ஒரு லேட் நைட் நான் பயங்கரமாக போதை மருந்து சாப்பிட்டு காரில் என்னோட வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது ஒரு அடர்ந்த டெசர்டட் ஏரியாவில் இந்த ஆனிங்கிற பெண்ணை ஒரு நபர் கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணிட்டு இருந்தான். ஒரு கடினமான ஆப்ஜெக்டை வச்சு அந்த பெண்ணோட தலையில் அடிச்சிட்டு இருந்தான். அப்போது எனக்கு ரொம்ப போதை மருந்தில் இருந்ததுனால என்னால் அந்த பெண்ணுக்கு உதவி செய்ய முடியல. பட் இந்த ஆனியை கொலை பண்ண அந்த கொலைகாரன் யாருன்னு எனக்கு தெரியும். அவன் ஆனியை விட கொஞ்சம் ஷார்ட்டாக இருந்தான், ஒரு 19 வயசு இருக்கலாம், ஒரு ஹிஸ்பானிக் மேல், பார்க்க ரொம்ப ஸ்டவுட்டாக இருந்தான். அவனோட பேர் கூட எனக்கு தெரியும்னு சொல்ல விட்டு போலீஸ் இப்போ பயங்கர இன்ட்ரெஸ்டிங் ஆகிறாங்க. சார் நான் நிறைய கிரிமினல் ரெக்கார்டு எல்லாத்தையும் படித்து பார்த்தப்போ அந்த நபரை என்னால் அடையாளம் காட்ட முடியும். அந்த நபரோட பேர் டேனியல் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த டேனியல் யாருன்னு போலீஸ் விசாரணை பண்ணி பார்க்கும்போது இவன் பல பெண்கள் கிட்ட தவறா நடந்த குற்றத்துக்காக பல முறை ஜெயிலுக்கு போயிட்டு இப்போ பரோல்ல தான் வெளில வந்திருக்கான். இனிஷியலா இந்த ஜோனாங்கிற பெண்மணி சொல்றதுல போலீஸுக்கு நம்பிக்கை இல்லை. பிகாஸ் இவங்களுக்கு போதை மருந்து பழக்கம் இருக்கிறதுனால இவங்க எந்த அளவுக்கு போதையில இருந்தாங்க தெரியல. ஸோ எந்த அளவு இன்ஃபர்மேஷன் இவங்களால தர முடியும், அப்படி தந்தா கூட அது சரியான தகவலா இருக்குமான்னு போலீஸ்க்கு ஒரு டவுட் இருக்கும்போது இப்போ டேனியல் அப்படிங்கிற இந்த நபரை பத்தி சொல்லும்போது போலீஸுக்கு உண்மையிலே இந்த ஜோனா சொன்னது கரெக்டா இருக்குமோ அப்படின்னு இந்த ஆனியை கொலை பண்ண குற்றத்துக்காக அந்த டேனியல் அப்படிங்கிற நபரை அரெஸ்ட் பண்ணி விசாரணை கூட்டிட்டு வராங்க. பட் அந்த டேனியல் என்ன சொல்றான், நீங்க சொல்ற அந்த பெண்ணை எனக்கு யாருன்னு தெரியாது, நான் நியூஸ்ல தான் பார்த்தேன், நீங்க தேவையில்லாம ஏன் மேல பழி போறீங்க அப்படிங்கிற மாதிரி இந்த டேனியல் மேல சுமத்தப்பட்ட குற்றத்தை அவன் கம்ப்ளீட்டா மறுக்கிறான். ஓகே, இப்போ ஆனி கொலை செய்யப்பட்டப்ப இந்த டேனியல் எங்க இருந்தான்னு போலீஸ் பேக்ரவுண்ட் செக் பண்ணி பார்க்கும்போது போலீஸுக்கு ஒரு கான்கிரீட்டான தடயம் கிடைக்குது. ஆனி கொலை செய்யப்பட்டப்போ இந்த டேனியல் இந்த ஏரியாவிலே இல்லை அப்படிங்கிற மிக முக்கியமான தடயங்கள் போலீஸ் கிடைக்கிறதுனால இப்போ போலீஸுக்கு பயங்கர குழப்பமாயிடுச்சு. கண்டிப்பா இந்த டேனியல் ஆனியை கொலை பண்ணிருக்க வாய்ப்பில்லை. அந்த ஜோனாங்கிற பெண்மணி அவங்க பேர்ல இருக்க வழக்கை டிராப் பண்றதுக்காக இப்படி ஒரு பொய்யான தகவலை சொல்லி போலீஸோட நேரத்தை விரயம் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த டேனியலை போலீஸ் ரிலீஸ் பண்றாங்க. உண்மையிலேயே போலீஸுக்கு இந்த வழக்கை எப்படி எடுத்துட்டு போறதுன்னே தெரியல. பிகாஸ் இவங்களோட முழு ஃபோக்கஸும் அவங்களோட காதலர் கிறிஸ்டோபர் மேல தான் இருந்துச்சு. பட் இப்போ
இந்த ஆனியோட குடும்ப உறவுகள் என்ன சொல்றாங்கன்னா, கண்டிப்பா என்னோட பெண்ணை யாரும் கடத்திட்டு போறதுக்கு வாய்ப்பு இல்லை, அவ விருப்பப்பட்டு தான் லெட்டரை எழுதி வச்சுட்டு போயிருக்கா அப்படின்னு சொல்லும்போது, ஓகே அவங்க விருப்பப்பட்டு லெட்டரை எழுதி வச்சுட்டு எங்க போயிருக்கலாம், தன்னோட காதலரை பார்க்க போயிருக்கலாம். அப்ப கிறிஸ்டோபர் ஃபோர்ஸ் பண்ணி தன்னோட காதலியை வர வைக்க வேண்டிய அவசியமும் இல்லை, அவங்க கிட்ட தவறா நடந்துக்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஈவன் அவர் காதலியை கொலை பண்றதுக்கு கிறிஸ்டோபருக்கு எந்தவித மோட்டிவும் இல்லை. அப்படிங்கிறதுனால ஒருவேளை நம்ம தவறான நபர் தான் கொலையாளின்னு சொல்லி நம்ம அணுகிட்டு இருக்கோமோ அப்படிங்கிற சந்தேகம் கூட இப்போ போலீஸ்க்கு வர ஆரம்பிச்சிருச்சு. சரி, ஓகே, இப்போ இந்த கிறிஸ்டோபரை தள்ளி வச்சுப்போம். இப்படி ஒரு சினாரியை எடுத்து பார்ப்போம். தன்னோட காதலன் கூட இந்த ஊரை விட்டு ஓடி போறதுக்காக ஆனி வீட்டை விட்டு கிளம்பி போறாங்க. அப்போ லேட் நைட் தான் அவங்க வீட்டை விட்டு கிளம்பி போயிருக்காங்க. அப்போ ஒரு தவறான நபர்கிட்ட மாட்டிருக்கலாம், அந்த நபர் ஆனியை கொலை பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆங்கிள் போலீஸ் விசாரணை ஆரம்பிக்கிறாங்க. இது வரைக்கும் கிறிஸ்டோபர் பின்னாடியே சுத்திட்டு இருந்த போலீஸ் இப்போ அவங்க முழு ஃபோக்கஸையும் வேற ஒரு சஸ்பெக்ட் மேல திருப்ப ஆரம்பிக்கிறாங்க. நீங்க ஜெனரலாவே எந்த ஒரு இன்வெஸ்டிகேஷன் கேஸ்லயும் பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு கேஸ்லயும் அதுவும் கொலை வழக்குல 2 டிடெக்டிவ் இருப்பாங்க. ஒருத்தர் லீடு டிடெக்டிவ் சொல்லுவாங்க, இன்னொருத்தர் அவருக்கு அசிஸ்டண்டா இருப்பாரு. இந்த லீடு டிடெக்டிவ் தான் மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸா இருப்பாரு. அவருக்கு கீழே இருக்கிறவர் ஜஸ்ட் அப்பதான் அந்த டிபார்ட்மெண்ட்ல ஜாயின் பண்ணிருப்பாரு. இந்த மாதிரி புது கேஸ்ல ஒர்க் பண்ணி அவரும் நிறைய விஷயங்களை கத்துட்டு இருப்பாரு. ஸோ இந்த ஆனியோட கேஸை பொறுத்த வரைக்கும் ஜான்சன்கிற ஒரு நபர் தான் லீட் டிடெக்டிவா இருந்திருக்காரு. அவருக்கு உதவி செய்யற மாதிரி மூர் அப்படிங்கிற இன்னொரு டிடெக்டிவ் இருந்திருக்காரு. அவர் ஜஸ்ட் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி தான் ஜாயின் பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கம்மி அப்படிங்கிறதுனால இந்த கேஸ் முழுவதுமாவே ஜான்சன் அப்படிங்கிற நபரை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. இந்த டயத்தில் ஜான்சன்கிற இந்த நபருக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்குது. அப்படி ப்ரொமோஷன் கிடைச்சி போனதுனால என்னால் இந்த ஒரு கிரைம்லாம் டைத்தை வேஸ்ட் பண்ண முடியாது, எனக்கு நிறைய வேலை இருக்கு, அதனால இந்த கேஸில் எந்த ஒரு ப்ராக்ரஸும் இல்லை அப்படிங்கிறதுனால அந்த மூர் அப்படிங்கிற ஒரு நபர்கிட்ட ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டியும் கொடுத்துட்டு இந்த ஜான்சன் மேலதிகாரியாக ப்ரொமோட் ஆகி போயிடுறாரு. பட் இவர் மேலதிகாரியை ப்ரொமோட் ஆகி போனால் கூட அன்ஃபார்ச்சுனேட்டாக இவர் ஒரு நாள் அந்த ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது ஒரு நபர் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பைக் ஓட்டிட்டு வந்துட்டு இருக்கான். அவனை நிப்பாட்டி, இங்கே வா, எதுக்கு இப்படி ஓட்டுற அப்படின்னு சும்மா ஜஸ்ட் இன்வெஸ்டிகேட் தான் பண்ணியிருக்காரு. உடனே அந்த பைக்கில் வந்தவன் துப்பாக்கி எடுத்து இந்த ஜான்சன்கிற லீட் டிடெக்டிவை சுட்டு கொலை பண்ணிடுறான். ஸோ ஏற்கனவே மூர் அப்படிங்கிற அந்த ஒரு கம்மியான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க டிடெக்டிவ்க்கு இந்த கேஸ் எப்படி எடுத்துகிட்டு போகிறோன்னு தெரியல. அதே டயத்தில் அவரோட சீனியரும் இப்போ இறந்து போனதுனால இந்த மூர் அப்படிங்கிற டிடெக்டிவ்க்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பட் அதே டயத்தில் அவர் ரொம்ப உறுதியாக இருக்காரு, ஆனியை கொலை பண்ண அந்த கொலைகாரன் நான் கண்டுபிடிப்பேன், அதே மாதிரி இறந்து போன ஜான்சன் அப்படிங்கிற அந்த லீட் டிடெக்டிவுக்கு இந்த கொலைகாரன் நான் கண்டுபிடிச்சாதான் அவருக்கு நான் செய்கிற மிகப்பெரிய மரியாதையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த புதுசாக வந்த டிடெக்டிவ் மூர் 24 மணி நேரமும் இந்த கேஸில் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாரு. மூர் அப்படிங்கிற இந்த டிடெக்டிவ் இப்போ ஆனியோட கேஸை ஆல்மோஸ்ட் கோல்டு கேஸ் மாதிரி தான் எடுத்து இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஜென்ரலாக கோல்டு கேஸில் பார்த்தீங்கன்னா 99% அந்த கேஸை எப்படி தீர்த்து வைப்பாங்க அப்படின்னா, பல வருடங்கள் பல இன்வெஸ்டிகேட்டர் ஒரு கேஸை ஒர்க் பண்ணியிருப்பாங்க, பட் நிறைய தகவலை அவங்க மிஸ் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு பேர் ஓவர்லுக் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இப்போ புதுசாக வந்திருக்க டிடெக்டிவ் ஒரு ஃப்ரெஷ் வியூவோட அந்த கேஸை பார்க்கும்போது அவங்க என்னெல்லாம் தகவலை மிஸ் பண்ணிட்டு போனாங்களோ அந்த தகவலை இவங்க கண்டுபிடிச்சி அந்த கேஸை சால்வ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இந்த டிடெக்டிவ் மூர் இந்த ஆனியோட ஃபைல்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கும்போது இது வரைக்கும் இந்த கேஸில் ஒர்க் பண்ண அந்த டிடெக்டிவ் ஜான்சன் ஒரு மிக மிக முக்கியமான தகவலை கோட்டை விட்டுருக்காரு. இன்கேஸ் அந்த தகவலை அவர் முன்கூட்டியே பார்த்துருந்தாருன்னா இந்த கேஸை அவரால் சால்வ் பண்ண முடியும். அப்படி இந்த டிடெக்டிவ் மூர் என்ன மாதிரி தகவலை கண்டுபிடிச்சாரு, அந்த தகவல் மூலமா உண்மையிலேயே இந்த ஆனியை கொலை பண்ண அந்த கொலைகாரனை கண்டுபிடிக்க முடிஞ்சதா அப்படிங்கிற அந்த இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ட்விஸ்ட்டை இந்த வீடியோவோட 2வது பாகத்தில் நாளைக்கு சந்திக்கலாம். இந்த கேஸோட நீளம் கருதியும் இதில் சொல்லப்பட்ட நிறைய தகவல்களும் இருக்கிறதுனால இதை ஒரே வீடியோவை போட்டால் கிட்டத்தட்ட ஒரு 40 மினிட்ஸ் போகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதனால தான் இதை நான் 2 வீடியோவை பிரேக் பண்ணி போடுறேன். பட் ஐ ப்ராமிஸ் நாளைக்கு கண்டிப்பாக இந்த வீடியோவோட 2ஆம் பாகத்தை போடுவேன். அது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த ஆனியை யாரு கொலை பண்ணியிருப்பான்னு நினைக்கிறீங்க, அப்படி என்ன மாதிரி தகவலை இந்த டிடெக்டிவ் மூர் கண்டுபிடிச்சிருப்பாரு. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 3-4 சஸ்பெக்ட் இருக்காங்க. முதல் சஸ்பெக்டா இருக்கிறது ஆனியோட காதலர் கிறிஸ் அப்படிங்கிற நபர். 2வதா ஜோனா டேனியல் அப்படிங்கிற ஒரு போரை மருந்து ஆசாமியை சொல்லியிருந்தாங்க. பட் அவன் நிரபராதின்னு சொல்லி அவனையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் இன்னொரு சஸ்பெக்டும் போலீஸ் மேல இருக்காங்க. அது இந்த கிறிஸ்டோபரோட ஃப்ரெண்ட், ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்பென்சர் அப்படிங்கிற ஒரு பையன் இருக்கான். இந்த 3 பேர் தான் இந்த கேஸ்ல மிக முக்கிய சஸ்பெக்டா இருக்காங்க. இல்ல இதை தாண்டி வேற யாராவது உள்ள வந்திருக்க வாய்ப்பு இருக்கா? ஆனியை கொலை பண்ண அந்த கொலைகாரன் யாரு அப்படிங்கிறத நாளைக்கு 2வது பாகத்தில் உங்களை சந்திக்கிறேன். ஆனியோட கொலைகாரனை ஜஸ்ட் கெஸ் பண்ணி நீங்க இதுவரைக்கும் எவ்வளோ கிரைம் கேஸ் பார்த்துருப்பீங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸை யூஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்க. அதை விட்டுட்டு போய் கூகுள்லாம் பண்ணி பார்க்காதீங்க. இந்த கேஸோட சுவாரஸ்யமே போயிடும். அப்படி நீங்க ஆர்வ கோளாறுல போய் கூகுளில் பார்த்தா கூட உண்மையிலே யார் கொலையாளி அப்படிங்கிறத தயவுசெய்து கமெண்ட் பண்ணாதீங்க. அது பார்க்குற மற்ற வியூவர்ஸுக்கும் அந்த இன்ட்ரெஸ்ட்டை கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் பண்ணிடும். ஸோ தயவுசெய்து அந்த மாதிரி
கமெண்ட் பண்ணாதீங்க. ஸோ ஜஸ்ட் திங்க் பண்ணிகிட்டே இருங்க, ஆனியை யார் கொலை பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத நாளைக்கு பார்க்கலாம். சில் தன், பாய்.